ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வந்து பியரிஷ்னஸ் தான் சொல்லுது. ஸோ ஒரு சில டேட்டா வந்து புல்லிஷ்னஸ் சொல்லுது. அது ரொம்ப கம்மியான டேட்டா தான். ஸோ எனக்கு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த செகண்ட் கேண்டில் இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும் பொழுது நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 கேண்டில்ஸ்லேயே வந்து நான் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைச்சிது. சரி, இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஸ் சென்டிமெண்ட்டில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை உடைச்சிது அப்படின்னா மேபி கீழே வரலாம். அப்படி இல்லைன்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஒரு இந்த லெவல்ஸ்லாம் வந்து தாண்டிச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. மார்க்கெட்டில் நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து என்னுடைய டார்கெட் என்னவோ அதை ரீச் பண்ணிட்ட உடனே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலை. ஓகேங்களா. நான் வந்து என்ன டார்கெட் வச்சுருந்தேனோ ஸோ அது ரீச் ஆனோடனே மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் போனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க கூடாது. நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை வந்து நம்ம கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம், ஸோ எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஸோ அது வந்து ஒரு டிசிப்ளினான ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.